சிறிய அளவில் தொழில் செய்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள ஆர்வமாக உள்ளவர்களுக்கு சிறந்த வாய்ப்பாக உள்ளது காகிதப்பை தயாரிப்பு தொழில். 3 பேர் சேர்ந்தால் இத்தொழிலை வீட்டிலேயே தொடங்கிவிட முடியும். காகித பைகளுக்கு பல இடங்களில் தேவை இருக்கிறது. கல்யாணங்களில் தாம்பூல பையை இது நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க. பிறந்த நாள் இதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. மற்ற சிறு சிறு ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டுன்னு கொடுக்கும்பொழுது இதை இந்த பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி கடைகள்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய கடைகளில் ஒரு இது மொபைல் ஸ்டோர்ஸு, அப்புறம் இது கண்ணாடி கடைகள், மற்ற சிறு காஸ்மெட்டிக்ஸ் விற்கிற கடைங்க, அந்த மாதிரி உள்ளதில் இருக்குது. கார்மெண்ட்ஸில் நிறையவே உபயோகப்படுத்துகிறாங்க. சிறு சிறு கடைகளாக இருந்தாலும் நல்ல விதத்தில் பைகளை போட்டு நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க. இதே கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லான்ச் போது பிராண்ட் இமேஜ் பில்ட் பண்ணுறதுக்காக இந்த காகித பைகளை பெருவாரியாக உபயோகப்படுத்துகிறாங்க. வீட்டில் உள்ள பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடன் சேர்ந்து கூட காகிதப்பை தயாரிப்பு தொழிலை தொடங்க முடியும். இதற்கு பெரிய முதலீடுகள் எதுவும் தேவையில்லை. முதல்ல நீங்கள் ஒரு 1000 பேக் எடுக்கிறீங்க, 2000 பேக் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 10-15,000 ரூபாயே போதுமானது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக அதிகப்படுத்தும் பொழுது தான் உங்களுக்கு அதிகமான முதலீடும் தேவைப்படும். இடம்ன்றது 200 சதுரடியே போதுமானது தான். அதுக்கு மேலே நீங்கள் இப்போ 20,000 40,000 பை பண்ணுற மட்டும் அந்த சதுரடி போதுமானது தான். காகிதம், கயிறு, கயிறுக்கான வளையம் போன்றவையே இத்தொழிலுக்கு முக்கியமான மூலப்பொருட்கள். காகிதங்களை சரியான அளவுகளில் வெட்டி மடித்து ஒட்டுவதுடன் அதன் வெளிப்பகுதியில் பழங்களை அச்சிடும் வேலையும் செய்ய வேண்டும். இதை வெளியில் கொடுத்து செய்து கொள்ளலாம் என கூறப்படுகிறது. இத்தொழிலில் அதிகபட்சம் 20% வரை லாபம் எதிர்பார்க்கலாம் என்றும் கூறப்படுகிறது. பேப்பர் பையோட ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும் 55-60 ரூபா வரைக்கும் இதோடைய விலைகள் நிர்ணயிக்கப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா 5 ரூபா பைக்கு எடுத்திங்கன்னா 1 ரூபா நிற்கும். அதாவது 20% மினிமம் நிற்கும். அந்த 60-70 ரூபா மார்ஜினில் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30% நிற்கும். கல்யாணத்துக்கு எடுத்திங்கன்னா 500 பை 1000 பைக்கு மேலே கேட்க மாட்டாங்க. ஒரு கல்யாணத்துக்கு உண்டான 1000 பைக்கு உண்டான மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் 50,000லேருந்து 60,000 தான் வரும். இதில் லாபம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க 20%, அதாவது 20% எந்த ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் 20%ங்கிறது மார்ஜின், இண்டஸ்ட்ரி மார்ஜின் சொல்லுவாங்க அதுக்கு பேர். அது 20% வரைக்கும் கிடைக்கும். மலிவான அளவில் விலை நிர்ணயம், குறித்த நேரத்தில் டெலிவரி உள்ளிட்டவை இத்தொழிலில் மிகவும் முக்கியம் என்கிறார்கள் அனுபவஸ்தர்கள். மேலும் காகித பைகளுக்கான ஆர்டர்களை எங்கெல்லாம் சென்று எடுக்க முடியும் என்றும் ஆலோசனை சொல்கின்றனர் அவர்கள். விற்பனைன்றது பொறுத்தும் பொழுது உங்களுக்கு கல்யாணங்கள் அதுன்றது நேரடி மக்களிடையே நீங்கள் சென்று யாருக்கு இருக்குது என்ன ஏதுன்றதை பார்த்து அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லாட்டி அந்த இது மேரேஜ் கான்ட்ராக்டர்ஸ்ன்னு இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணி கொடுக்குறதுன்றது கொடுக்கலாம். அது அப்புறம் வணிகங்கள் கடைகள் இருக்குது. ஒவ்வொரு கடைகளுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். கொஞ்சமாகவும் இருக்கும், அதிகமாகவும் இருக்கும். அந்த மாதிரி கடைகளில் நேரடியாக பார்த்து கொடுக்கலாம். இதுவும் இப்போ புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய கடைகள் இதை அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க. ட்ரெடிஷ்னலாக பழைய காலத்து தாத்தா காலத்துலேருந்து வச்சுருக்கவங்க இதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்க இதை கண்டிப்பாக இது புது முயற்சின்றதை இந்த காகித பைகளை வாங்குறாங்க அவங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் கருதி பிளாஸ்டிக் பைகளுக்கு இன்று பல்வேறு இடங்களில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காகித பைக்கான தேவையும் அதிகரித்து வருகிறது. எனவே இத்தொழிலுக்கான எதிர்கால வணிக வாய்ப்புகளும் பிரகாசமாகவே உள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வேல் சங்கருடன் சேஷகிரி.